ஓனாக கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய க்ரோத் வந்து நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ரம் த ஸ்க்ராச். இப்போ அவர் சொந்தமாக ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச். அப்போ அந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இவருடைய பயணம் வந்து மோர் தென் 10 years ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க அம்மா அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் இங்கே சொல்லலை. ஏன்னா அவ்வளோ ஒரு வெல் டு டூ சைட்லேருந்து வந்தவர். எந்த நாளும் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவார், எங்கேயோ ஒரு ஸ்டூடியோவில் இருந்தார், ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றும் கிராஜுவலாக முன்னேறி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத். அந்த காம்பினேஷன் தான் எங்கள் தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சார்னு சும்மா சொல்ல முடியாது. இவரும் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பேன், இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அவர் கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறைய இடங்கள்ல அவமானங்கள் பட்டாலும், இல்லை மேடம் இது வந்துடும், இது சூப்பராக வந்துடும், இது வந்துடும். இது ஒரு பெரிய பயணம். இவருடைய ஹெல்த் ஆகட்டும், அதாவது பார்ட் டைமில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிக பெரும் விஷயம். நம்ம பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு முழு டைமில் படம் பண்ணாலே முடியாது. ஆனால் இவர் வந்து அந்த 5 நாள் வேலைக்கு போயிட்டு, நான் கேட்பேன் எப்போ ஷூட் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் ஷூட் பண்ண. அது எப்படி வீக்கெண்ட் ஷூட் பண்ண முடியும்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ கோர்வையாக. ஸோ இது ஒரு டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதில் வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் இதில் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அவருடைய அந்த ஒரு கிராஃப், நான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா, அந்த லைட்டிங், அந்த கிராஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் எஃபர்ட். அப்படிங்கிறப்போ நம்ம தான் வந்து இதை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த பட்ஜெட், எப்படி தான் அந்த பட்ஜெட் அவர் மேனேஜ் பண்ணார்னே எனக்கு தெரியல. அந்த நைட் ஷூட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி இதை பண்ணி ஒரு டெபியூ டிரெக்டரை வந்து இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் இவருக்காக வந்து அந்த உழைப்பை மதிச்சு வந்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரணும், இந்த டேலண்ட் வெளியே வரணும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒருத்தர் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அப்போ இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்தோம், இன்னும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இந்த குழந்தை, இந்த ட்ராமா, இது இவருடைய குழந்தை, இந்த முதல் குழந்தை நல்லபடியாக இந்த பிறந்து நல்லபடியாக இந்த படம் வெற்றியடையட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி.